இந்த நாட்கள் பிறந்த குழந்தைகளுக்கு முருகனின் 100% அருள் இருக்கும். நீங்க கேட்கலாம், மற்ற நாட்களில் பிறந்த குழந்தைகளுக்கு முருகனின் அருள் இருக்காதப்போ? முருகனின் அருள் எல்லாருக்கும் தான் இருக்கும் என்று சொல்வீர்கள். முருகனின் பரிபூரண அருள் உலகில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இருக்கும். ஆனால் இந்த கிழமையில் மற்றும் நாட்களில் பிறந்த குழந்தைகளுக்கு முருகனின் அருள் மட்டுமில்லை, முருகனின் அம்சங்களும் இருக்கும் என்று நம் முன்னோர்கள் மற்றும் சாஸ்திரங்களில் உள்ளது. இந்த நாட்கள் பிறந்த குழந்தைகள் எல்லாருமே முருகனின் மறு உருவம் என்றே சொல்லலாம். அந்த முருகனே குழந்தையாய் பிறந்திருப்பார் இங்கு. உங்கள் குழந்தைகள் இல்லை, நீங்கள் இந்த கிழமையில தான் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் எங்கள் பொதுநலம் கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்கள் சேனலை. முருகனுக்கு உகர்ந்த நாள் அப்படின்னா அது செவ்வாய்க்கிழமை தான். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு முருகனின் அருள் மற்றும் முருகனின் குணாதிசயங்கள் இருக்கும். மற்ற நாட்களில் பிறந்த குழந்தைகளுக்கு பொதுவாகவே கர்ம வினைகள் என்றொன்று இருக்கும். அது முருகனுக்கு விரதம் இருந்து வேண்டி வழிபட்ட பின்பே நீங்கி செல்லும். நம் கர்ம வினைகள் நம்மை நீங்கி செல்லும் போதுதான் முருகனின் முழு அருள் நமக்கு கிடைக்கும். ஆனால் செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்த குழந்தைகளுக்கு அந்த கர்ம வினைகளை முருகன் நீக்கி பிறக்கும் போதே முருகனின் அருளில் தான் பிறக்க வைப்பான். அதுவும் செவ்வாய்க்கிழமை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாம் முருகனின் முழு அருள் இருக்கும். சஷ்டி தினங்களில் வரும் செவ்வாய்க்கிழமை மற்றும் அதே நாளில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாம் முருகனின் முழு அருள் இருக்கும். கார்த்திகை மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை, தை மாதம் வரும் செவ்வாய்க்கிழமை, இதில் பிறக்கும் குழந்தைக்கும் முருகனின் முழு அருள் இருக்கும். இவர்கள் வாழ்வில் முருகனின் அருளால் சிறந்து விளங்குவார்கள், படிப்பில் உயர்ந்து வருவார்கள். இவர்களால் பணம் வரவு நன்றாக இருக்கும். இந்த நாட்களில் பிறந்த குழந்தைகள் முருகன் அம்சத்தில் தான் இருப்பார்கள். இவர்கள் பேச்சு தோரணை அனைத்திலும் நீங்கள் முருகனை காணலாம். இந்த நாட்களில் பிறந்த குழந்தைகள் அனைவருமே முருகனின் மறு உருவங்கள் தான். இந்த வீடியோ பிடித்திருந்தால் எங்கள் பொதுநலம் வீடியோவை ஷேர் அண்ட் லைக் செய்யவும். ஓம் முருகா.